ஏன்னா நான் என்கிட்ட ஒரு 6, 7 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜான்ரல இருக்கு. ஒன்று ஓகே. ஹாரர், ரொமான்டிக் ஹாரர் ஒன்று இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. ரொமான்டிக் ஹாரர். இல்ல இந்த 10 இயர்ஸ்ல வந்து ஒன்று நடக்கலன்னும் போது அடுத்தது என்னது வேற மாதிரி இன்னொரு கதை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் ரோல்ஸ். Negative நான் role. வந்து சீரியல்ல வந்து மர்மதேசத்துக்கு அப்புறமே நான் நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் ரோல்ஸ். Okay. கதையில வந்து அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு Okay. பார்ப்பேன். எந்த கேரக்டர் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதோ, எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அண்ட் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் எதுல அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணுவேன். வெற்றிமாறன் கூப்பிட்டா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அது அவர் மேல இருக்க நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை, friendship? நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே. பிளஸ் அவர் எடுக்கிறது நமக்கு தெரியும்ல. இத்தனை வருஷத்துல எதுவுமே வந்து ஒரு மூவி கூட தப்பா இல்லையே. எத்தனை நாள்ல எடுத்தீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது நான் கேள்வி. 2 நாள்ல எடுத்தேன் சார் அப்படின்னு. 2 நாள்ல இந்த குவாலிட்டியா? நான் இருக்கேன் இங்க படத்துல வாங்க அப்புறம் பேசிக்கலாம் மத்ததெல்லாம். ஓகே, நீங்க கதையே கேக்கல அப்போ. அப்போ கதை கேட்கல. ஓகே. பட் ஸ்டில் அந்த டைரக்ஷன்ங்கற அந்த கோல் வந்து அப்படியே தான் இருக்கு. இருக்கு. சோ இப்போ நீங்க பண்றீங்க, ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு மூவி எடுக்கிறீங்கன்னா அது எந்த ஜான்ரால இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல எனக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்கிட்ட ஒரு 6, 7 ஸ்கிரிப்ட் இருக்கு. Okay. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜான்ரல இருக்கு. ஒன்று ஹாரர், ரொமான்டிக் ஹாரர் ஒன்று இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. ரொமான்டிக் ஹாரர். ஓகே. இன்னொன்று வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் இருக்கு. ஓகே. ஓகே. தென் ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் எழுதுவீங்களா? எப்படி உங்களுக்கு டைம் கரெக்ட்டா? இல்ல இந்த 10 இயர்ஸ்ல வந்து ஒன்று நடக்கலன்னும் போது அடுத்தது என்னது வேற மாதிரி இன்னொரு கதை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஸ்கூல்ல நடக்கிற பாலிடிக்ஸ். ஸ்கூல்னா ஸ்கூலுக்குள்ள இல்ல, ஸ்கூல் நடத்துறதுக்கு நடக்கிற பாலிடிக்ஸ். அந்த ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒன்று பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய genre. பட் உங்களுக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருந்தீங்க. ஹியூமரும் ஒன்று இருக்கு. ஹியூமர் ஒன்னு இருக்கு. ஆமா. அதான் எக்ஸ்பெக்ட் அதான் லாஸ்டா எழுதுனது. ஓகே. பட் நீங்க ஹியூமரஸ், ரொம்ப ஹியூமர் பிடிக்கும்னு சொன்னீங்க. பட் விடுதலையில அப்படி ஒண்ணு நாங்க பார்க்கவே இல்லையே சார். அதான் அந்த ஈவில்னஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான். என்கிட்ட. அது ஏன் நெகட்டிவ் ரோல் உங்களுக்கு சூட் ஆகும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் ரோல்ஸ். Negative நான் வந்து சீரியல்ல வந்து மர்மதேசத்துக்கு அப்புறமே நான் நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் ரோல்ஸ். ஓகே. இப்ப அடுத்த ஒரு பெரிய டைரக்டர் வந்து உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு பயங்கர ஹியூமரான ஒரு ரோல் ஒரு படத்துல, இன்னொரு வந்து பயங்கர வில்லனா நெகட்டிவ் ரோல் காமிக்கிற ஒரு பர்சனா, எது சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும். இல்ல அதுல வந்து எதுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, கதையில வந்து அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு Okay. பார்ப்பேன். எந்த கேரக்டர் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதோ, எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அண்ட் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் எதுல அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணுவேன். ஆனா இதெல்லாம் வந்து வெற்றிமாறன் கூப்பிட்டா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அது அவர் மேல இருக்க நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை, friendship? நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே. பிளஸ் அவர் எடுக்கிறது நமக்கு தெரியும்ல. இத்தனை வருஷத்துல எதுவுமே வந்து ஒரு மூவி கூட தப்பா இல்லையே. சோ வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் நீங்க இந்த டைரக்டர் கூப்பிட்டா நான் கண்ணை மூடிட்டு போயிருவேன் அப்படின்னா யார சொல்லுங்க? கண்ணை மூடிட்டு போனேன் மணிரத்னம் சார் கூப்பிடும் போது. ஓகே. சோ எஸ், தக் லைஃப்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இன்சிடென்ட் அங்க நடந்தது ஏதாவது சொல்லுங்க. கமல் சாரோட நடிச்சது காம்பினேஷன்ல அதுதான் நடிச்சது. பெஸ்ட், ஆமா. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆமா. இல்லையா? சோ ஓகே, எவ்வளவு ஹாப்பியா இருந்தது இந்த மாதிரி கமல் சார் கூட எல்லாம் நடிக்கும் போது? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. அதுக்கெல்லாம் காரணம் விடுதலை தான். விடுதலை. எஸ். ஆமா, விடுதலை. அண்ட் விடுதலைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான மூவினா ஜமா சொல்லலாம். பிகாஸ் அது ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவிலே சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது ஃபுல்லாவே தெருக்கூத்து பேஸ் தெருக்கூத்து பண்ண base ஒரு base movie. அதுல பண்ணது. எனக்கு வந்து ஆப்வியஸா சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து நான் விடுதலை எல்லாம் முடிச்சுட்டு விடுதலை ஷூட்டிங் கடைசி ஷெட்யூல் நினைக்கிறேன் 2023ல ஓகே. இதுக்கு போனோம், சிறுமலை திண்டுக்கல் போனோம். போகிறதுக்கு முன்னாடி மேல ஒரு ஹாலிடே எடுத்தோம். நான் ஃபேமிலி ஹாலிடே எடுத்து கூர்குக்கு போகிறோம். கூர்கில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஒரு பாரி அப்படின்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து நான் பாரி பேசுகிறேன், ஒரு படம் எடுக்கிறோம், அதில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. சரி, நான் இப்போது வெளியில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், இந்த ஒரு வாரத்தில் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணலாம் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெய்லர் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. இந்த ட்ரெய்லர் அனுப்பிச்சாரா உடனே நான் காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன், அங்கேயே பார்த்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். எத்தனை நாளில் எடுத்தீங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டது நான் கேள்வி. 2 நாளில் எடுத்தேன் சார் அப்படின்னு. 2 நாள்ல இந்த குவாலிட்டியா? நான் இருக்கேன் இங்கே படத்தில் வாங்க அப்புறம் பேசிக்கலாம் மற்றதெல்லாம். ஓகே. நீங்க கதையை கேட்கல அப்போ? அப்போ கதை கேட்கல. ஓகே.